சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறதா? உங்களுடைய கடந்த காலத்தில் ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டீங்களா? உங்க வாழ்க்கையில் புதுசா ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கணும், அதன் மூலமா ஆனந்தமான நிலையில நான் இருக்கணும்னு விரும்புறீங்களா? இந்த மூன்று விஷயங்களும் உங்களுக்குள்ள தொடர்ந்து இருக்குது அப்படின்னா கடவுள் உங்களுக்கு வாழ்வதற்கு வழிகாட்டி விட்டார் அப்படின்னு அர்த்தம். இந்த மூன்று விஷயங்களும் எனக்கு இன்னும் வரல, இது ரெண்டில் ஒன்று இருக்குது இல்லை ஒன்று தான் இருக்குது அப்படின்னா கடவுள்கிட்ட நீங்கள் இன்னும் நெருங்கணும்னு அர்த்தம். ஏன் கடவுள்கிட்ட நீங்கள் நெருங்கணும்? அப்போ கடவுள் உங்ககிட்ட நெருங்கலையான்னு கேள்வி வரும். ஒரு காலத்தில் கடவுள் உங்கள் கூட இருந்தார், நீங்கள் செய்த பல விஷயங்கள் அவருக்கு பிடிக்கல, அதனால் உங்களை விட்டு விலகுனார். விலகுனாலும் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ நீங்க செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க, நீங்க வாழ முடியுன்ற வெறி உங்களுக்குள்ள இருக்குது, அது நிச்சயமா சாயப்பா செய்வாருன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் அந்த இடத்துல முளைக்குது. அப்போ கடவுள் என்ன பண்றாரு? இதுக்கு முன்னாடி இருந்தவர் இப்போ விலகி நின்று பார்க்கிறவர் மறுபடியும் நம்ம குழந்தைங்க கிட்ட போகலாம், நம்ம குழந்தைய சிறப்பா வாழ வைக்கலாம், அவங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் செய்து கொடுக்கலாம். இனி என்னோட குழந்தை எப்பையும் நல்லதே நடக்கும், நல்லதையே நினைப்பாங்க அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தோட உங்களுக்கு இந்த மூணு விதமான வரிகளையும் வார்த்தைகளையும் உங்களுக்கு கொடுக்கிறாரு. அப்போ உங்க பழைய வாழ்க்கையில மருந்து இப்போ சாயப்பா போடுவார். ஏன்னா அந்த காயம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த காயம் ஆறுனா தானே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். மருந்து போடாத காயம் எந்த காரணத்தை கொண்டும் ஆறவே ஆறாது. மருந்து போட்டதா சொன்னா கூட மருந்து உண்மையிலேயே போட்டாதான். அப்போ கடவுள் தான் அதுக்கு மருந்தை போடணும். அப்போ கடவுள் மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை தான் மருந்து. இந்த காயத்தை அவர் போக்குவார் அப்படின்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையில் எப்படி வாழணுன்ற வாழ்க்கையை கற்பனை பண்ணி நீங்கள் முன்னேற 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 இந்த காயம் நிச்சயமாக ஆறும். இன்னும் சொல்லணும்னா இந்த காயத்துக்கு உண்டான மருந்து எங்கே இருக்குதுன்னா உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் சிறப்பாக்கிக்க நிகழ்காலத்தில் நீங்கள் அதிரடியான சில விஷயங்கள் செய்கிறீங்க இல்லையா, அதுதான். நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, எப்படி நிகழ்காலத்தை சிறப்பாக்கிக்கிறது? அப்போ தானே எதிர்காலம் சிறக்கும் அப்படின்னு கேள்விகள் எழாமல் இல்லை. என்றைக்குமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த உற்சாகமான மனநிலை இருக்கு பாருங்க, அது எப்பொழுதும் இருக்கட்டும். அது இருக்க இருக்கதான் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேஜஸ் வெளியில வரும். இங்க ஒரு சாராம் சொல்லியிருந்தாங்க, இப்போ என்னோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு நான் போயிருக்கும்போது அவங்க என்ன கொண்டாடுனாங்க. முன்ன இருந்ததை விட இப்போ நீ ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க, முன்ன இருந்ததை விட உன்னோட முகத்தில் அவ்வளோ மலர்ச்சி இருக்கு, உன் பிரச்சனைகள் தீர்ந்ததா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் என்னோட பிரச்சனைகளோ தீரலை. ஆனால் அவங்க கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது.
இதற்கு என்ன பதில் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது நமக்கே தெரியாம சில மாற்றத்தை மனசுக்குள்ள கடவுள் கொண்டு வந்திருக்காரு. நமக்கு தெரிஞ்ச மாற்றங்கள் இல்லை, கடவுளே ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பத்தாத குறைச்சலுக்கு கடவுள் அந்த சொந்தக்காரர்கள் மூலமா பேசியும் இருக்காரு. உன் பிரச்சனை தீர்ந்துடுச்சா அப்படின்னு கேட்கும்போது உன் பிரச்சனை தீர்ந்துடுச்சுன்னு இவங்க பதில் சொல்றாங்க இல்லையா, அந்த பதில் தான் கடவுளுடைய பதில். உன்னோட பிரச்சனை தீரும். உன் முகத்தில் முன்ன இருந்ததை விட இப்போ ஒரு பொலிவு இருக்குது. அப்போ பொலிவு இருக்கக்கூடிய முகத்தில் மனசில் சந்தோஷம் இருந்தால் தானே, அப்போ அந்த சந்தோஷம் இருக்கிறதால மனசு முகம் எல்லாமே ஒரு தேஜஸ் இங்கே கிடைக்குது. ஸோ கடவுளோட அனுக்கிரகம் எப்படிலாம் வருது பாருங்க. ஒன்றில் இருந்து இன்னொன்றுக்கு எவ்வளோ பெரிய ஒரு லிங்க்கு இங்கே கனெக்ட் ஆகுது. ஸோ அற்புதம் ப்ளஸ் அற்புதம் ப்ளஸ் அற்புதம், மெகா அற்புதம் இங்கே நடக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு காலையில் கூட வெற்றிச்சன் சாய் சத்தியத்தில் இருக்கக்கூடிய வாக்கு தத்துவம் ரொம்ப பிரமிப்பாக இருக்குதுன்னு ஒரு சாய்ராம் சொன்னாங்க. ஸோ வார்த்தைகள் எப்படி இருக்குதுன்றது சாயப்பா முடிவு பண்ணுறாரு. அதை என்னுடைய குரல் மூலமாக உங்களுக்கு வந்து சேருது. ஸோ எந்த விஷயத்தையும் நாம் தீர்மானிக்கலை, ஏன்னா அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நாம் இருக்கிறதால அவர் நம்மளை கட்டுப்படுத்தி வைக்கிறாரு. இது உண்மை. இப்போ நம்மக்கிட்ட பெருசாக ஒன்று இருக்காது, யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் நம்மக்கிட்ட பெருசாக ஒன்று இருக்காது, நாம் கண்ட்ரோல் பண்ணவே இல்லை, கடவுள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் பல முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் 70% சாயப்பாவால் ஆனது, மீதி இருக்கக்கூடிய சதவீதம் அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்னமும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துறது. அப்போ கடவுள் மாற்றத்தை ஏற்படுத்திட்டாருன்னா போதுமா, நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறணும் தானே. ஸோ மாறினா வெற்றி உறுதி. ஸோ வாழ்க்கையில் பல சங்கடங்கள் அத்தனையுமே நம்ம தவிர்க்கலாம். ஒரு பிரமாதமான ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் ரெடி என்றால் சாயப்பா உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் தயார்.